மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் கோல்ஸ் என்னன்னு தெரியணும். 2வது உங்கள் வைப்ரேஷன் அந்த கோலோட மேட்ச் ஆகணும். அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த பொருளோ இல்லை அந்த பர்சனோ நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது உங்கள் வைப்ரேஷன் மீன்ஸ் ரேடியேஷன், உங்கள் எனர்ஜெட்டிக்கலி நீங்கள் அந்த பர்சனுக்கும் அந்த பொருளுக்கும் நீங்கள் மேட்ச் ஆகணும். 2 விஷயம் தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம். எய்தர் இட்ஸ் அ பர்சன் ஆர் எல்ஸ் எனி ப்ராடக்ட், எனி கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, திங்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். இதுதான் நம்ம லைஃப்பில் தேவையாக இருக்கும். ஸோ மணி, பணமாக இருக்கலாம், அது வந்துட்டு ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எனிதிங். ஸோ இட் குட் பி எனிதிங். ஜஸ்ட் இமேஜின் ஆர் ரைட் அண்ட் அ நோட். ஒரு பேப்பர்லேயோ உங்கள் இன்டென்ஷன்ஸை கிளியராக எழுதுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அது நீங்கள் கிடைக்கிறதுக்கு டிசர்விங்கான ஒரு பர்சனாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த வைப்ரேஷனல் மேட்ச் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் டிசர்விங்னா அது டக்குன்னு இப்படின்றதுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் வந்துடும். பட் நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து நான் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு டவுட்டில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த லேக் எனர்ஜி உங்களுக்கு அந்த டவுட்டிங் இதே தான் கொடுத்துட்ருக்குமே தவிர்த்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, 2 விதமாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் வந்துட்டு இது வந்து மேஜிக்லாம் கிடையாது. லைஃப் ஸ்டைலாகவே என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நான் மேனிஃபெஸ்டேஷனை லைஃப் ஸ்டைலாக மாற்றணும், என்னோடய லைஃப்பில் அது வந்து ஒரு ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. 2வது, கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. இந்த பொருள் சர்டன் திங் பர்டிகுலராக எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணிவிட்டு அதுக்காக எஃபர்ட் போட்டு ஸ்கிரிப்டிங் பண்ணி, விஷன் பண்ணி, அஃபர்மேஷன் சொல்லி, அந்த மாதிரி உங்களுக்கு எது விஷுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இது இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொண்டு வர்றது. ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி கொண்டு வருது. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இது ஒரு டெக்னிக். நீங்கள் நேச்சுரலாகவே ஒரு பர்சனாகவே ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. எப்படின்னா 24/7 நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்க கரண்ட் ரியாலிட்டி இதுதான் உங்கள் லைஃப் அப்படின்னு இருக்குன்னா, அது எல்லாத்தையும் நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இன்னர் வேர்ல்டு, உங்கள் மைண்டுக்குள்ளார என்ன இருக்குது, நீங்கள் டோட்டலாக இப்போ ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டாக வெளியில் இருக்குது. இப்போ வந்து கரண்ட் ரியாலிட்டியாக உங்களுக்கு நடக்கிறது, பேசுகிறது, உங்கள் லைஃப்பில் எக்ஸிஸ்டாக இருக்க எல்லா விஷயத்துக்கும் உங்கள் மைண்டில் இருக்கிறது தான் ஒரு பிரதிபிம்பமாக இங்கே ரியல் லைஃப்பில் இருக்குது, 3D ரியாலிட்டியில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைலாக எனக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன்றதை மாற்றணுமா, அதாவது நீங்கள் இப்போ 24/7 மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதை வந்துட்டு எனக்கு லைஃப்பில் நான் நடக்கிற எல்லா விஷயமே நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே அதை நடத்திட்டு தான் இருக்கீங்க. எப்படின்னா, நீங்கள் லோ வைப்ரேஷனில் இருந்தாலும் சரி, ஹை வைப்ரேஷனில் இருந்தாலும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. லைக் வந்து சோகமாகவே இருக்கும்போது நமக்கு சோகமான விஷயம் நிறையா நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவான விஷயம் மட்டும் நம்ம லைஃப்பில் நிறைய நடக்கும். இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, நம்ம ரிப்பீட்டடாக என்ன திங்க் பண்ணுறோம், டீஃபால்ட்டாக நம்ம பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குது அதை வச்சு தான் நம்ம லைஃப் இருக்கும். ஓகே, ஸோ அதேமாதிரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம மைண்ட் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிடும், இதுதான் நடக்க போகுது, இதுதான் அது முன்னாடியே சொல்லிவிடும். ஸோ அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்லேயே இருக்கிறனால நமக்கு நெக்ஸ்ட் இதுதான் நடக்கும், இது நம்மளே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். பட் லைஃப் வந்து மிராக்கலாக இருக்கணும், இதெல்லாம் தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் போட்டு உங்கள் லைஃப்பை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அதுதான் அந்த இடம் தான் சப்கான்ஷியஸ் ரீவயரிங். ஸோ அதெல்லாம் பண்ணுறப்போ உங்கள் லைஃப்பில் மிராக்கிள்ஸ் நடக்கும், கிளிமர்ஸ் நடக்கும், புதுசான விஷயம் நிறைய லைஃப்பில் என்ட்ராகும். யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறையா கொடுக்கும், கிஃப்ட் நிறையா கொடுக்கும். உங்களுக்குள்ளாரையே நிறைய கிஃப்ட் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் உங்கள் பர்பஸை வந்து வாழ்கிறதுக்கும் இது எல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் லைஃபாகவே சேஞ்ச் பண்ணுறது. பட் மேனிஃபெஸ்டேஷனை நான் ஸ்டெப் பை சும்மா எனக்கு வந்துட்டு இப்போ நீடு இருக்குது, அதுக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மொபைல் வேணும், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பைக் வேணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பர்சனை நான் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் லவ் பண்ணுறேன், ஆனால் அந்த பர்சன் எனக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பர்டிகுலராக எனக்கு இது ரொம்ப நீட், எனக்கு இப்போ ரொம்ப தேவை அப்படின்னு நீங்கள் எனக்கு சின்னதாக இப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணாலே போதும். எனக்கு லைஃப் ஸ்டைலாலாம் மாற வேண்டாம், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் 2 விதமாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ
இப்போ வந்து நம்ம கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னா லைக் கிளியர் இன்டென்ஷன் செட் பண்ணி இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஆசை வச்சு இதுதான் எனக்கு வேணும்னு எழுதிட்டு அந்த விஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது கிடச்சிட்ட மாதிரி நம்பி அதுக்கப்புறம் அதை லெட் கோ பண்ணிவிட்டு கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு இது பண்ணுறப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒரு விஷயம். அப்போது நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹை வைப்ரேஷனில் இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹாப்பியாக இருக்கிறது, கைண்டாக இருக்கிறது, கம்பேஷனேட்டாக இருக்கிறது, அண்ட் தென் வந்து என்ன சொல்கிறது, எல்லா பாசிட்டிவ் எமோஷன்ஸும் அதில் இருக்கும். ஏன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, மென்டல் கிளாரிட்டியோடு இருக்கிறது, அண்ட் ஸோ இப்படி நிறையா இருக்குது. ஸோ அண்ட் தென் சோகமாக இருக்கிறது. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா சோகமாக இருக்கிறது, அழுகிறது, அப்புறம் வந்துட்டு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறது, ரிவெஞ்ச் வச்சுக்கிறது, ஈகோ இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் பிலீவ்ஸ் எல்லாத்தையும் நெகட்டிவான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். நீங்கள் கான்ஷியஸாக உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவான எமோஷன்ஸை மட்டும்தான் வெளியில் கொடுக்கணும். ஸோ அதுக்கான பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வெளியில் போகிறப்ப அது வந்து அதை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். நீங்கள் செல்ஃபாகவே சாட்டிஸ்ஃபைடாகவும் கம்ப்ளீட்டாகவும் லவபிளாகவும் கைண்டாகவும் அண்ட் தென் ஹாப்பியாகவும் என்லைட்மெண்ட்டாகவும் இருக்கிறதுலே ரொம்ப ஹையான வைப்ரேஷன் எதுனா என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்லைட்மெண்ட்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து அத்தன்டிசிட்டி. ஓகே, அதோட மீனிங் என்னென்னா அத்தன்டிசிட்டி. அத்தன்டிசிட்டி அப்படின்னா நீங்கள் ரியலாக இருக்கிறது தான். ரியலாக இருக்கிறதுனா உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஓகே இப்போ நான் ரியலாக தானே இருக்கேன், நான் ஒன்றும் நடிக்கலை, எனக்கு இதுதான் வேணும்னு நான் நினைக்கிறேன், அது ஏன் எனக்கு கிடைக்கல, அது ஏன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் தட்ஸ் நாட் ரியல், தட்ஸ் நாட் யுவர் ரியல் எசன்ஸ். அது வந்து உங்களுக்கு ட்ரூ எசன்ஸ் கிடையாது. நீங்கள் உங்கள் ட்ரூ எசன்ஸ் ரீச் பண்ணணுன்னா நிறைய ஸ்டெப் இருக்குது பிரேக் பண்ணுறதுக்கு. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை வந்து சைல்டு இந்த பூமியில் பர்த் எடுக்குது அப்படின்றப்போ அதுக்கிட்ட கிளியரான ஒரு ஸ்லேட் மாதிரி இருக்கும். அதோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, அதோட ஹார்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூராக இருக்கும். அந்த மாதிரியே நீங்கள் இருக்கீங்க. நோ, நம்மலாம் எப்படி கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயத்தை நம்ம கூடவே கேரி பண்ணிகிட்ருக்கோம். என்ன வெஞ்சன்ஸு, கோவம், ஐம் சாரி என்னென்ன கேரி பண்ணிகிட்ருக்கோம், கோவம், வெஞ்சன்ஸு, ஈகோ, அதுக்கப்புறம் பொய் பேசுறது, வேறு என்ன ட்ராமாவோட இருக்கும். நிறைய மனசில் வந்துட்டு டவுட் இருக்குது, ஃபியர் இருக்குது. உங்கள் அடல்ட் செல்ஃப் என்னென்னலாம் கேரி பண்ணிகிட்ருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க, எப்படி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அந்த பயம், நாளைக்கு அந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டு, இந்த மாதிரி, அப்புறம் விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தை இது கேரி பண்ணிகிட்ருக்கோன்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு சைல்டுக்கிட்ட ஒரு குழந்தை ஏன் ஹாப்பியாகவே இருக்குது, ஜாலியாகவே இருக்குன்னா அதுக்கிட்ட போகும்போதே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஏன்னா அது பியூர் ஹார்ட்டடாக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, அதெல்லாம் அது யோசிக்காது. நெக்ஸ்ட்டு செகண்ட் நமக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நான் ஒர்க் போகணுமா, இன்றைக்கி நான் இதை பண்ணணுமா, அதோட தலையில் பேர்டனே இருக்காது. அதோட பாடியிலையும் பேர்டன் இருக்காது, மைண்ட்லேயும் இருக்காது, அப்புறம் ஹார்ட்லேயும் இருக்காது. அது பாட்டுக்கு அதுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதனால் அது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடும். என்ன கேட்டாலும் நீ போய் சாமி கும்பிடு, சாமிக்கிட்ட என்ன கேட்டாலும், குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம், குழந்தைங்க எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு. சாமி, யூனிவர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ என்ன கேட்டாலும் ஏன் கிடைக்குதுன்னா அது அவங்க வந்து ஒரு பியூரான கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கிறனால அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. அவங்க க்ளீன் ஸ்லேட்டாக இருக்காங்க. ஆனால் நாம் இதெல்லாம் கேரி பண்ணிகிட்டு இருக்கிறனால நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடல்ட் செல்ஃப் என்னென்னா பயப்படுவோம், நம்பவே நம்பாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிட்டோம், ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா நாம் இந்த விஷயத்தையும் நம்ப மாட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பவே மாட்டோம், எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டோம், டவுட்டு படுவோம். அப்புறம் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, ஆம் ஐ டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு டிசர்விங் தானா, நான் வர்தி தானா அப்படின்னு நம்மளை நிறைய கொஷின் கேட்டுப்போம். அதுக்கப்புறம் கிடச்சா கூட அதை நம்மளுக்கு வச்சுக்க தெரியாது, நன்றி சொல்ல மாட்டோம். இதுக்கு சின்ன குழந்தைங்களாம் பார்த்தா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அவ்வளோ ஹாப்பியாக, 5 ரூபாய் சாக்லேட் தான் வாங்கி கொடுத்துருப்போம், அதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க. அவங்க தேங்க்யூ சொல்ல தெரியலனா கூட அவ்வளோ வந்து அதை எமோஷ்னலி அதை சாப்பிட்றப்பே அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். சிரிச்சுட்டே நம்மக்கிட்டே இப்போ ஒரு சாக்லேட், ஒரு 5 ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க, நம்ம சிரிப்போமா, வெறும் 5 ரூபாய் சாக்லேட் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற அளவுக்கு நம்ம அதை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவோம். நம்ம வந்து அதை குறைச்சி எடை போட்டுட்டு அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எனக்கு அப்படின்னு எதுக்குமே நம்ம கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுறதே இல்லை. ஆனால் அந்த குழந்தை அந்த மனசில் என்ன நினைக்கிது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த மினிட், அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணும். அதனால தான் அந்த குழந்தைக்கு அதே மாதிரி விஷயம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நாம்ளும் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு குழந்தையாகவே மாறிடணும், கவலைப்படக்கூடாது, கிடைச்சதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். நம்ம ரியல், அதுதான் நம்மளோட ட்ரூ எசன்ஸ். நம்ம இந்த பூமிக்கு வந்தோம் இல்லையா,
ஸோ நம்ம இந்த பூமிக்கு பிறக்கும்போது பிறந்து வரப்போ நம்மளும் ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் இருந்தோம். நம்மக்கிட்டேயும் வந்து அந்த ஹாப்பினஸ், அந்த கைண்ட்னஸ், அந்த என்லைட்மெண்ட்லாம் இருந்தது. நம்மளும் கிராட்டிடியூடோடு இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரூ எசன்ஸோடு இருந்தோம். ஆனால் போக 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 நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த புகுத்திட்டாங்க. சொசைட்டியாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்க நம்ம பேரண்ட்ஸ், ஓன் பேரண்ட்ஸே நமக்கு அவங்க ஜென்ரேஷனல் ட்ராமாலாம் நமக்குள்ளே இருக்கும். நான் அப்படி இல்லைப்பா அப்படின்வோம். ஆனால் நம்மளையும் மீறி நம்ம எசன்ஸில் அது கலந்துரும். லைக் எப்படியே சொல்கிறது, என் ஃபேமிலியில் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் ஃபேமிலியிலே இது ஒரு வழக்கம், இது இப்படி தான் அப்படின்னு நம்மளை சொல்லுவோம். நம்மளே சொல்ல வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்து நமக்குள்ளே புகுத்திருப்பாங்க. அது என்ன மாதிரி தாட்ஸாக வேணா இருக்கலாம், என்ன வேணால் ஐடியாஸாக இருக்கலாம், வாட் எவர். ஸோ அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறப்பயே உங்களுக்கு நிறைய மைண்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எசன்ஸாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? பியூர் ஹார்ட்டடாக இருக்கீங்களா? இன்னும் கைண்டாக தான் இருக்கீங்களா? யாராவது உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் ப்ரீஜட்ஜ் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? யாராவது ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, எதுக்கு இவன் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறான், எதுக்கு இந்த பொண்ணு நம்மக்கிட்ட வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஜட்ஜ்மெண்டல் இல்லாமல், யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் கிளியர் ஹார்ட்டடாக அப்படியே வெல்கம் பண்ணி ஓகே அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது அதுக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது. அது வந்து எனர்ஜி வச்சு தான் கண்டுபிடிக்கும். அதுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, இந்த பர்சனை பார்க்கும்போது ஹாண்டிங்காக இருக்கா, பயமாக இருந்தால் அந்த அவங்கக்கிட்ட போகவே போகாது. இல்லைன்னா அவங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசும். அது வந்து இந்த ஃபேஸை பார்த்து பழகிறது, இவங்க அழகாக இருக்காங்க. ஏன்னா அழகுக்கான பெர்செப்ஷன்லாம் அதுக்கு தெரியாது. இது இருந்தால் தான் அழகு, இது இல்லைன்னா அழகு இல்லை அப்படின்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த பிலீஃப் சிஸ்டம், அந்த பிலீஃபெல்லாம் நம்ம புகுத்துறோம். ஓகே, இது கலராக இருந்தால் தான் அழகு, கருப்பாக இருந்தால் அசிங்கம் அப்படிலாம் வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் வந்து நான் நிறையா வந்து அந்த மாதிரி சொல்லி வளர்த்துருவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உள்ளே புகுந்துறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே கிளியராக இருப்போம். ஒரு தெளிவான தண்ணி மாதிரி தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டும், நம்ம மனசும், நம்ம பாடியும் இருக்கணும். மூணும் ஒரு சேர நம்ம ஆசைப்பட்டு கேட்குறப்போ நம்மளுக்கு ஈஸியாக அது கிடைக்கும். நம்மளாலேயும் நம்ப முடியும். ஓகே, எனக்கு வந்து நான் டிசர்வ் பண்ணுறேன், எனக்கு இது கிடைக்கும், நான் இதுக்கு தகுதியானவ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஒன்றும் நம்மளை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இதுதான், நமக்கு அதுதான், நம்ம தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அன்லிமிட்டெட். யூனிவர்ஸ் இஸ் அன்லிமிட்டெட். நாம் தான் பட்ஜெட்டாக இருக்கோம், நம்ம தான் பட்ஜெட் போடுறோம். யூனிவர்ஸ் இஸ் நாட் பட்ஜெட் பர்சன். அது ஒன்றும் பட்ஜெட் பத்மன் அதெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். ஆனால் நீங்கள் லிமிட்டடாக இருந்துட்டு யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் மேலே பழி போடாதீங்க. சரியா? என்ன கேட்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நான் டிசர்வ் பண்ணுறேன், எனக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பிக்கையோடு கேளுங்க. ஆல்சோ ஹாப்பியாக இருங்க. கிடச்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹாப்பியாக இருங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ ஆத்தென்டிசிட்டி அதுதான் இருக்கலே ஹையஸ்ட் வைப்ரேஷன். ஸோ அந்த ஹையஸ்ட் வைப்ரேஷனோட நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும். தட்ஸ் அ கீ. ஸோ இது வந்து கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கான்ஷியஸானால் ஐ மீன் இதுதான் எனக்கு வேணும்னு பர்டிகுலராக செட் பண்ணிவிட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த வைப்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும் த்ரூ அவுட் த டே, அது உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், அன்டில் யூ கெட் இட். அது வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அஃபர்ம் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அஃபர்மேஷனோ, விஷுவலைசேஷன் டெக்னிக்கோ, இல்லை ஸ்கிரிப்டிங்கோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நான் அதை சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன, லைஃபாகவே மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நான் வந்து லைஃப்பில் எனக்கு வந்து எப்படி, ஏன்னா லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு லோ வைப்ரேஷனில் இருந்தாலும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கான லோ வைப்ரேஷனல் திங்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஸோ அதெல்லாம் நான் அட்ராக்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாத விஷயத்தையும் என் லைஃப்பில் நான் அட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. லைஃபாகவே எனக்கு சேஞ்ச் ஆகணும், ரிட்டர்னிங்காக இருக்கணும், இப்படி இருக்கிற அது கண்டிப்பாக டைம் எடுக்கும். டெஃபினெட்லி இட் நீட்ஸ் டைம். இது மேஜிக் மாதிரிலாம் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன்றது மேஜிக்லாம் கிடையவே கிடையாது. ஸோ லைஃப் ஸ்டைலாகவே நீங்கள் அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே என்ன சொல்கிறது, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, அதை கெட்டிவாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வேவர் பண்ண விடாமல், மாற்றி யோசிக்காமல், உங்களுக்கு நீங்களே நெகட்டிவாக யோசிக்காமல், இந்த சொந்த செலவில் சூனியோன்ற மாதிரி நீங்களே உங்களுக்கு கெட்டதாக யோசிக்காதீங்க. நல்லது மட்டும் யோசிங்க. அதே மாதிரி எதுவுமே யோசிக்க தேவையில்லை. அதனால தான் மெடிடேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா டெய்லியும் ஜஸ்ட் ஒரு 10 minutes ஆச்சு மெடிடேஷன் பண்ணுங்கள், கிரவுண்டிங் பண்ணுங்கள், நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள்.
குட் அஃபர்மேஷன்ஸ், நல்ல அஃபர்மேஷன்ஸை வந்து சொல்ல ஆரம்பிங்க. இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேசிக்காக நான் எழுந்ததுக்கு நன்றி, என்னோடய உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, அது நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு ஃபீவர் இல்லையா? ஏன்னா ஃபீவர் வந்தப்போ உங்களுக்கு எப்படி என்ன நிலமையில இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபீவர் இல்லையா? ஓ வாவ், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ நம்ம அப்படி இருக்கப்போ அதுக்கு ஹாப்பியாக கிராட்டிடியூட் சொல்லுங்கள், ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த டே ஃபுல்லாக என்டையர் டேக்கு வந்துட்டு தேங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்க போது, நான் நினச்ச எல்லா பிளான்ஸும் இன்றைக்கி சூப்பராக போக போகுது, எல்லாத்தையும் நான் வந்து பண்ணிவிடுவேன், அமேசிங்காக இருக்கும். அந்த டேவை ஒரு டியூன் மாதிரி செட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணுங்கள், உங்கள் டே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங்கே வந்து இதை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்டையர் டே அந்த பாசிட்டிவிட்டி கேரி ஆகும். ஸோ அப்போ நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். ஸோ அதுதான் லைஃப் ஸ்டைலாகவே மாற்றணும் அப்படின்னா உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ராமாஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லிமிட்டிங் பிலீஃபை கிளியர் பண்ணுங்கள். ஆல்சோ வேறு என்ன, ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்க. எஸ்பெஷலி விக்டிம் மைண்ட் செட்டு இல்லை பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியர்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக அதுலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும். மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பேசிக்காக விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்துட்டிங்கனாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே பிளெஸ்ஸிங் தான். நீங்கள் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணாவே போதும், அதுவே பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வாட் அ சேஞ்ச் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு அதிலலாம் நான் இருந்துட்டு வந்தனால நான் சொல்கிறேன். நானும் ஒரு விக்டிமாக இருந்திருக்கேன். விக்டிம் மீன்ஸ் என்ன சொல்கிறது, எல்லோரும் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் நல்லதாக செய்வேன், ஆனால் எனக்கு கெட்டதான் நடக்கும். அப்புறம் இந்த மாதிரி சொல்லவே கூடாது ஆக்சுவலாக. அது கூட எனக்கு சொல்ல பிடிக்கல. ஆனால் அதுலேருந்து அந்த ஸ்டேஜெல்லாம் நான் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த வீடியோ வேணும், விக்டிம் மைண்ட் செட்லேருந்து எப்படி வெளியில் வருது. ரொம்ப முக்கியம் உங்கள் எனர்ஜி வந்துட்டு நிறையா ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு செய்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி கிடையாது. மற்றவங்க எல்லாம் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் எனக்கானது வரப்போ யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு ஐடியா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க டைம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா உங்கள் எனர்ஜி எப்படி சேவ் பண்ணுறது, அப்புறம் எனர்ஜி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, தென் வேறு என்ன, பவுண்ட்ரிஸ் எப்படி செட் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனி டீட்டெயில்டு வீடியோவாக கொடுக்குறேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஸ்டெப் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க, யூஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்துட்டு வீடியோ பார்க்கறதோட விடாமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸி. ஸோ லைஃப் ஸ்டைலாகவே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் அதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கெலாம் நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடணும். லிமிட்டிங் பிலீஃப், அப்புறம் ட்ராமா கிளியர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. உங்கள் மனசு லேசாகிடும். எதையுமே நீங்கள் பேர்டன்லாம் கேரி பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. மைண்ட்லேயும் நிறையா குப்பை இருக்காது. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்பவே ஆல்ரெடி நான் பிரெயின் டம்ப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் லவ்விங் பர்சனாக இருங்க. அதுக்கும் நான் தனியாக வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். எப்படி வந்து செல்ஃப் கான்செப்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி பேசிக்காக சில விஷயம் ஒர்க் பண்ணாலே போதும், மேனிஃபெஸ்டேஷன் லைஃப் ஸ்டைலாகவே உங்களுக்கு மாறிடும். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன், இவர் இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் செல்ஃபாகவே கம்ப்ளீட்டடாக நீங்கள் எப்படி உங்களை சார்ந்தே நீங்கள் வந்து தனியாக இருப்பீங்க, ஆனால் தனிமையில் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்கள் லைஃப்பை ஹாப்பனிங்காக வச்சுக்கிறதுக்கு நீங்களே உருவாக்கிப்பீங்க. உங்களுக்கான சந்தோஷம் உங்கள்கிட்ட இருந்து தான் இருக்குது. தட்ஸ் த கீ. உங்களோட ஹார்ட்டு தான் அது வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.